ஹாய் வாஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர் பக்கத்தில் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். அந்த ரெசார்ட் பேர் வந்து மாமடி ரெசார்ட். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக மாங்காய் தோப்புக்கு நடுவில் இந்த இடம் இருக்குது. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்டு கப்புள்ஸாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசார்ட்டில் இருக்கிற மற்ற வியூஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் இருக்குன்னு காட்டுறேன். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கோம். நான், எங்கள் மாமா ஃபேமிலி எல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபேமிலி கிட்டுக்கிறது மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு பிளானு. நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் விட பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சி வந்தேன். இங்கே சித்தூர் பக்கத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சேன். நிஜமாக நல்லா இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சுற்றி மவுண்டென்ஸாக இருக்குது இந்த இடத்துல. இந்த ரெசார்ட்டில் அப்படியே வேறு என்னென்ன இருக்குன்னு அப்படியே வாக் த்ரூவாக காட்டுறேன். அப்படியே எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி இங்கே நிறைய வந்து மூங்கில் செடி நிறைய வச்சுருக்காங்க. அந்த அந்த மூங்கில் செடி நிறைய இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்லா ஒரு ப்ளசன்ட் லுக் கொடுக்குது. ஸோ கார் பார்க்கிங் கூட இருக்குது. இங்கே ஒரு கவர்டு கார் பார்க்கிங் மாதிரி ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் காரை வந்து நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதான் வந்து ரிசப்ஷன் இந்த இடம். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே செக்யூரிட்டி இருக்கார். கேட்டட் தான். ஸோ நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கோம் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூம்ஸு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 107 கொடுத்துருக்காங்க ரூமு. இதுதான் ஆக்சுவலாக ரூமு. ஸோ நல்லா ஒரு ஃபேமிலி ஆக்சுவலாக ஸ்டே பண்ணலாம். ஸோ நல்லா காட்டெலாம் நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஸோ நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு காட்டு, ஸோ அதே மாதிரி நைட் லேம்ப்ஸ் எல்லாமே உட்டனில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து கெட்டில், கிளாஸ் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஹாட் வாட்டர் வேணாலும் நீங்கள் அதை பண்ணி குடிச்சிக்கலாம். நான் சொன்னல கார்டன் ஏரியாவுக்கு போகிற டோர் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த வழியாக நீங்கள் வந்து இந்த கார்டன் போய்க்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு மெயினாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த சிட் அவுட் இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இன்னும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் கட்டில் மேலே உட்காந்து கூட இப்படி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அது டோரா, நான் மோகிலி, வேற வேற காது. சரி, ஓகே, சரி, சொல்லு பண்ணுங்க. ஏன் கத்தர் வர மாட்டாரு? ஒருவர் பாடுங்கடா. பார்த்தல தலைய நீங்க பாடின பாட்டே பாடுங்கடா. கத்தருக்கே புது பாட்டு பாடுங்கள்.
మంచిది అది మాత్రం నీ ఇష్టం. అప్పలం తీసుకో. అన్ని తీసుకుంటామయ్యా. ఏముంది నానే బ్రతుకులో బిలి అన్ని మనకే. నల్లైడు బా నల్లైడు. ఇంకా ఆయన పని எப்படி வருது? ஜாலி பண்ணுங்க மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு இந்த பாட்டு எழுதி பார்த்து விடு ஊல கல்ல விட்டுற போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் மீட் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டே 2 இப்போ நாங்கள் செக் அவுட் பண்ண டைம் வந்தாச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் சம்மந்தமாக அந்த ட்ராவல் vlogs வந்து கீப் ஆன் நான் போடலான்னு ரெடி வச்சுருக்கேன். எனக்கு டைம் இருக்கோ இல்லையோ, ஸோ நான் இது பண்ணணுன்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபிட்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரும். பாடியை அதில் ஃபிட்டாக வச்சுக்கிறது
அது மாதிரி தான். பாடி பில்டிங் கிடையாது, நான் வந்து பாடி பில்டர் கிடையாது, நான் பாடி பில்டிங்கும் பண்ணல. ஃபிட்னஸாக எப்படி வச்சுருக்கணும் பாடியை, நம்ம வந்து ஹெல்த்தியாக எப்படி இருக்கணுன்றதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்னோடய டெய்லி லைஃப் ஸ்டைலில். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் பாடி பில்டர் கிடையாது, பாடி பில்டிங்கும் நான் பண்ணலை. ஸோ நிஜமாக ஃபிட்னஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மைண்டும் பாடியும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் ஃபிட்னஸில் இருந்தால். ஃபிட்னஸ் வந்து அது வந்து ஒரு பாரமாக ஒரு இதுவாக கிடையாது, அது வந்து ஒரு டெய்லி லைஃப் ஸ்டைலாக நம்ம மாற்றிக்கணும். அந்த டெய்லி லைஃப் ஸ்டைலாக எப்படி மாற்றிக்கணுன்றது தான் வந்து நான் அதை ஃபேஸ் பண்ணது, நான் அதை ரன் த்ரூ பண்ணதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் என்னோடய vlogs மூலமாக. ஸோ என்னோடய லெஸ்லி vlog சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் இவ்வளோ நாள் ரொம்ப வீடியோஸ் போடல, அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நிறைய பர்சனல் வேலைங்க, ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க முடியல என்னால். ஸோ இருந்தாலும் இதை நான் பண்ணணுன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து லெஸ்லி vlog சேனலில் ட்ராவல், ஃபுட் அண்ட் ஃபிட்னஸ் மூணுமே மிக்ஸ் ஆகி வரும். ஸோ எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லெஸ்லி vlog சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நான் சீக்கிரமாக ஒரு பியூட்டிஃபுல் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.